ஹாய், நான் உங்க கேரளன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிடிசி பிஸ்னஸ் டாக் வித் கேரளன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் ஏன் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, பார்க்கலாமா? ஓகே. ஸோ நான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் பேர் கேரளன். நான் நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரொம்ப கனவுகளோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 to 3 1/2 இயர்ஸ் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சி ஷார்ப் டாட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி. அது ஜாவா, பைத்தன் அந்த மாதிரி இது ஒரு டெக்னாலஜிங்க. ஸோ ஐ ஒர்க்ட் இன் துபாய் ஆல்சோ. எடிசலாட்டுங்கிற ஒரு கம்பெனி தான் லாஸ்ட்டில் நான் ஒர்க் பண்ணேன். அது துபாய் பேஸ்ட் கம்பெனி, ஒரு எமிரேட் கம்பெனி அது. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் அப் வந்து எடுத்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியே எடுத்து பண்ணேன். அப்போவே என்னோட ஒரு ஒரு ப்ளூ கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அந்த கம்பெனி வந்து பைஜூஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பைஜூஸ். அந்த பைஜூஸ் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஈவன் வி ஆர் இன் பெங்களூர். ஸோ அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். காதில் கேட்குறது ரைட்டிங். ஸோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்களோட எஜுகேஷன் ஸ்டார்ட் அப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. பட் ஒரு சூழ்நிலையால் ஒருத்தவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால கம் அவுட் ஆஃப் தட். அந்த ஸ்டார்ட் அப்பும் எங்களால் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரான்ச்சைஸி தான் நான் எடுத்தேன். ஒரு ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து கேஎஃப்சிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேஎஃப்சி இல்லை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே வந்து எல்லாத்தையும் நடத்த மாட்டாங்க. ஒரு ஒரு சின்ன கம்பெனி இருக்கும். சின்ன கம்பெனியோ, பெரிய கம்பெனியோ அது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி மாதிரி ஒரு டீலிங் போட்டு, அவங்க வந்து ஒரு ஒரு ரீஜனில் வந்து அவங்க வந்து அத எடுத்து நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸி நான் எடுத்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன், ஏன் நான் இன்னொரு பிராண்ட் வந்து நான் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசணும், இன்னொருத்தவங்கள்ட்ட எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ நான் நினச்சேன், ஓகே இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு பேஷன்ங்க. ஒரு மூலிகை, அதுக்கப்புறமா ஓகே ஒரு ஆர்கானிக் இல்ல நேச்சுரல்ல ரொம்ப நம்பிக்கை. ரொம்ப கனவு கூட. ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும். நான் வந்து பொறந்து வளர்ந்ததெல்லாம் ஆக்சுவலி பெங்களூர் தான். ஆனா என்னோட ரூட்ஸ் வந்து தமிழ்நாடு, சிவகங்கை மாவட்டம். அதுக்கு இன்னும் உள்ள போனா ஒரு கிராமம். ஸோ எங்களோட பூர்வீகம் வந்து ஒரு கிராமம் இருக்கிறதுனால நான் எல்லாரையும் பார்ப்பேன். நேச்சுரலா இருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து இந்த சிட்டி பீப்பிள், அப்புறம் நம்மள மாதிரி ஒரு பீப்பிளோ எல்லா பீப்பிளுக்கும் வந்து அது கரெக்டாக கொண்டு போகணும்னு நினச்சி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விஷயங்கள் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அது என்னோட பேஷனாக இருந்தது. அந்த பேஷனுக்காக மூலிகை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப போராடிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து கெமிக்கலே இல்லாத ஒரு ஃபேஸ் க்ரீம், ஹேர் க்ரீம், அதுக்கப்புறமா ரொம்ப ப்ராடக்ட்டுங்க கண்டுபிடிச்சு அதுக்கான ஃபண்டிங். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். நான் ஒரு ஐடி பெர்சனா இருக்கிறதுனால, அது கூட சேர்த்து எங்களோட ஒரு ஆப்பும் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஏஆர்/விஆர் ஆக்மென்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆக்மென்டட் ரியாலிட்டி அப்படின்னா, நீங்க மொபைல் வச்சு என்ன நீங்க பார்க்குறீங்களோ, அது வந்து டிஃப்ரெண்ட்டா தெரியும். அதுதான் ஆக்மென்டட் ரியாலிட்டி. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து நீங்க கண்ல வந்து போட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கனா போனீங்கன்னா, அங்கே இருக்கிற மாரி இருக்கும். அதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ 2மே சேர்த்து ஒரு ஆப் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கின் ஆப் மாதிரி. ஒரு நீங்க மொபைல வச்சு நீங்க அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிளெமிஷஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இது வந்து ஆயிலி ஃபேஸா, இல்ல நான் ஆயிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் வந்து ஏஐட்ட வந்து குடுத்துரும். ஏஐ வந்து என்ன ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ட்ரை பண்ணலாம், இல்ல வாங்கலாம்னு சொல்லி சஜஷன் குடுக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஆப்புங்க. பிகாஸ் நான் ஐடி பெர்சனா இருக்கிறதுனால அதுவும் நாங்க கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது 2மே சேர்ந்து அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியமான ஹெர்ப்ஸ் காஸ்மெட்டிக்ஸ், மூலிகை சார்ந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 மூலிகை போட்டு ஒரு ப்ராசஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். ப்ளஸ் ஃப்யூச்சர் டெக்னாலஜி ஏஆர்/விஆர் ப்ளஸ் ஏஐ அது 2ம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டா நான் வந்து ஸ்டார்ட் அப்பா கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப போராடி ஒரு ஃபண்டிங்க்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அது சரியா இருக்குங்க. அது மேனுஃபேக்சரிங் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்.
அதுக்கப்புறமா என்னோட ஐடி கம்பெனியும் இருக்குது பெங்களூரில் தான். அதுக்கப்புறமா அது வந்து பேஸ்ட் ஆன் வந்து அதர் கண்ட்ரீஸும் இருக்குது, துபாய். ஸோ ஐ ஹாவ் ஐடி கம்பெனி ப்ளஸ் ஒரு ஸ்டார்ட் அப். ஓகே, ஈவன் ஐம் அ கன்சல்டன்ட். ஸோ ஏன் நான் வந்து பிஸ்னஸ் பற்றி பேச வரேன் அப்படின்னா, சி நான் வந்து இந்த பாதை, இந்த போராடின பாதை. ஓகே, ஸோ அது வந்து எப்படி இருந்தது, ரொம்ப ரொம்ப தோல்விகள், அந்த தோல்வியிலேருந்து நான் கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறமா மேலே வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. ஸோ நான் வந்து எல்லாருக்குமே அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். ஆனால் எல்லாமே ஒரே இதில் சொன்னால் எல்லாருக்குமே போர் அடிச்சிடுங்க. அதனால ஒரு சின்ன சின்ன விஷயமா மனசில் பதிகிற மாதிரி பேசணுங்கிறது தான் என்னோட ஒரு வீடியோ. ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த முன்னாடிலாம் வந்து ரொம்ப பேர் வந்து நம்ம தமிழர்களோ இல்லை நம்ம இந்தியர்களோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க தொழில் ரீதியாக தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்பு எல்லாம் வரும்போது ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணுறதா இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸ்னஸில் ஆசையாக வராங்க. ஆனால் என்னென்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி வந்து கையாளுறது, பணம் எப்படி கையாளுறது, அது எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிஸ்னஸ்லேயே வந்து அவங்க வந்து தோக்குற மாதிரி ஆகுது. ஸோ அதை வந்து தப்பாக எந்த வழியில் தப்பாக போகுது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அதுன்னு வெளியே வந்துடுறாங்க. அதனால தான் நான் வந்து இதை சரி பண்ணணும், ஒரு விஷயமா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம் நான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை காஸ். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ரொம்ப வேல்யூ ஆடட் செஷன்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ப்ளீஸ் subscribe my channel and support me. Thank you.